Hi friends, welcome to Voice of Common Man. இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஒரு யூடியூபர் பற்றி. யார் அந்த யூடியூபர்? ஆனால் TTF வாட்சன். இவர் வந்து ஃபேமஸ் யூடியூபர் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இன் இந்தியா. இவருக்கு 3.37 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இவர் எவ்வளோ தான் ஃபேமஸாக இருந்தாலும் இவரை சுற்றி அவ்வளோவே கான்ட்ரவர்சிஸ் கூட இருக்குது. அது என்னன்னா லாஸ்ட்டு மே மந்தில் இவரை மதுரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இவர் கார் டிரைவ் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். இவர் எங்கே வேணா வீடியோஸ் ஷூட் பண்ணலாம், ஆனால் பப்ளிக்கில் இந்த மாதிரி கார் டிரைவ் பண்ணிட்டு எல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப அஃபென்ஸ், பப்ளிக்கு டேமேஜ் ஆகலாம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டேமேஜ் ஆகலாம். அதனாலவே தமிழ்நாடு போலீஸ் இவரோட லைசன்ஸை ரிவோக் பண்ணியிருக்காங்க 10 இயர்ஸ்க்கு. அதனால என்னவோ தெரில, இவர் நேராக பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ் வந்திருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கினே திருப்பதி திருமலாவை விசிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருமலா வந்து நம்பர் 1 டெம்பிள் இன் இந்தியா. ஒரு நாளைக்கு கோடி ஜனங்க வந்து லார்ட் பாலாஜியை தரிசனம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் இங்கே கியூ எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு. இந்த கியூ எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே அங்கே டிடிடி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த டிவோட்டிஸ் எல்லாம் தரிசனத்துக்கு விட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, அதனாலவே அங்கே திருமலாவில் நிறையா கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டிவோட்டிஸ் எல்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அவங்க டைம் வரும்போது அவங்கள எல்லாரும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்க போய் தரிசனம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது அது எப்போ அந்த கேட் திறப்பாங்களோ நம்மளாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப இதாக போய் நம்ம அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கின்னு தரிசனம் பண்ணோன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருப்போம். ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனை இந்த வாசன் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே ஒரு ப்ராங்க் வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்க ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் போலியும், இவர் வந்து அங்கே இருக்கிற டிவோட்டி போலியும் இருந்துக்குன்னு அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆஃபீஸர் போல் வந்து அங்கே கேட் ஓப்பன் பண்ணுற போல் ஆக்ட் பண்ணுறது. எப்போ அந்த ஆக்ட் பண்ணாரோ அங்கே இருக்கிற டிவோட்டிஸ் எல்லாமே கேட் ஓப்பன் பண்ணாங்கன்ட்டு ஃபுல்லாக ரெஷ் ஆகி அந்த கேட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து கோவிந்தா கோவிந்தா அன்ட்டு கூச்சல் போட்டுக்கின்னு அந்த கேட் கிட்ட வரும்போது இவங்க இட்ஸ் எ ப்ராங்க் அப்படின்ட்டு அந்த டிவோட்டிஸ் எமோஷன் மேலே ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாராக இருக்கட்டும், எந்த யூடியூபராக இருக்கட்டும், யாராவது புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாரோட எமோஷன் மேலேயோ அவங்களோட ஃபீலிங்ஸ் மேலேயோ ப்ராங்க் வீடியோஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே திருமலாவில் டிவோட்டிஸ் எவ்வளோ ஈகராக அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு. அந்த கேட்ஸ் ஓப்பன் பண்ணதும் அவங்க எமோஷனை ஒரு அட் எ டைம் எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்க கோவிந்தான்னு சேட் பண்ணிக்கின்னு போய் சீக்கிரம் அந்த நம்ம லார்ட் பாலாஜியை தரிசனம் பண்ணோன்ட்டு ஒரு எமோஷனில் இருப்பாங்க. அந்த எமோஷன்ஸை ஆட் பண்ணுற போல் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது கரெக்ட் இல்லை. அது தப்பு தான் இந்த வாசன் பண்ணியிருக்காருங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸை அவனோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருக்கான். இத்த பார்த்த டிடிடி திருமலா தேவஸ்தானம் அவன் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிற போல் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவனை எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரத்துக்கு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நான் யாரும் இந்த மாதிரி யாரோட ஃபீலிங்ஸையும் யாரோட எமோஷன்ஸ் மேலேயும் ப்ராங்க் வீடியோஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஒருத்தரோட எமோஷன் மேலே விளையாடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்லுங்க, வாசன் பண்ணியிருக்கிற இந்த ப்ராங்க் வீடியோ கரெக்டாக ராங்கா? டிடிடி அவன் மேலே எடுத்திருக்கிற ஆக்ஷன் கரெக்டாக ராங்கான்ட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.